வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் நேவியிலிருந்து அக்னிவீர் எம்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, நீங்கள் 10th படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 1000 வேகன்சி இருக்கும். இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 வேகன்சி இருக்கும். இதில் தமிழ்நாட்டுக்கு தனியாக வேகன்சி கொடுத்துருவாங்க, தமிழ்நாட்டுக்கு தனி கட் ஆஃப் இருக்கும். ஓகே, ஸோ இதில் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மாத சம்பளமே வந்து 30,000 இருக்கும். அடுத்து போக போக ஒவ்வொரு வருஷம் இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 30 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, டைம் டேபிள் என்ன அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணாலும் அலௌடு தான். நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஹைட்டு மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து 157 சென்டிமீட்டர் இருந்தாலும் போதுமானது. ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ நேவியிலேருந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர் எஸ்எஸ்ஆருக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. ஓகே, அக்னிவீர் எம்ஆர் எஸ்எஸ்ஆர் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீரில் வரும். இது வந்து 4 வருஷம் தான். அதுக்கப்புறம் உங்களை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பெர்மனன்ட் ஜாப். ஓகே, ஸோ இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மினிமம் 20 இயர்ஸ் சர்வீஸ் உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் எல்லாமே உண்டு. ஸோ இந்த 2 ரெக்ரூட்மெண்ட் பற்றி நான் தனித்தனி வீடியோ கொடுத்துருக்கேன். நேவி ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த 2 வீடியோவும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எம்ஆருக்கான வீடியோ நான் இந்த இதில் வந்து கொடுத்துருக்கேன். அதுவுமே வந்து உங்களுக்கு இதில் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த 3 வீடியோவுமே நீங்கள் பார்த்துருங்க. 3க்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா 3க்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆனால் இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் அதிகம். அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் வேறு சிலபஸ் அப்படிங்கிறனால என்ன கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குதோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அதிகம், சிலபஸ் வேறு, டைம் கம்மியாக இருக்கும். இந்த கம்மியான டைமில் வந்து நீங்கள் எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும்லாம் பாஸ் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் வந்து நம்முடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இப்போ அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் எம்ஆர் ரெண்டுக்குமே ஒரே லிங்க் தான். இதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வேறு லிங்க். ஸோ அது நீங்கள் வந்து இதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல்னு டெலகிராமில் சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும். இதில் நீங்கள் வந்து லிங்க் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எம்ஆர் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2027 பேட்ச் 1 பேட்ச் 2 இந்த 2 பேட்சுக்கும் சேர்த்து ஒரே நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. மார்ச் 14ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 10லேருந்து 11க்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கான ஸ்டேஜ் 1 எக்ஸாம் வந்து மே மாதம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மே ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு 40 நாளுக்கு மேலே டைம் இருக்குது. இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக அவங்களால வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே ஜூன் 2026 வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து இதுக்கான ஸ்டேஜ் 2 வந்து 2 பேட்சுக்கும் தனித்தனியாக நடக்கும். இப்போ 2027 பேட்ச் 1க்கான ஸ்டேஜ் 2க்கான கால் லெட்டர் வந்து செப்டம்பரில் வரும். அக்டோபரில் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். டிசம்பரில் ரிசல்ட் வந்துடும். ஓகே, ரிசல்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க இந்த இயர் டிசம்பர் எண்டுக்குள்ளே. ஓகே, ஸ்டேஜ் 2 2027 பேட்ச் 2க்கான ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அட்மிட் கார்டு பிப்ரவரி 2027 வரும். மார்ச்சில் எக்ஸாம் இருக்கும். மே 2027 ஜாயின் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் 2க்குமே எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஒரே அப்ளிகேஷனில் உங்களை 2க்குமே கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆகலாட்ட கூட இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 பேட்சுக்குமே தனித்தனி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் அதாவது பேட்ச் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2027 பேட்ச் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 2024க்கு அப்புறம் பிறந்தவங்க, 31 மே 2009க்கு முன்னால் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பேட்ச் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 1 2005க்கு அப்புறம் பிறந்தவங்க, 31 அக்டோபர் 2009க்கு முன்னால் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். எனக்கு இந்த 2க்குமே எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் 2க்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன்லேயே அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். 10th நீங்கள் ஓவராலாக 50% மேலே மார்க் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் 10th படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஸ்டேஜ் 2 போகிற டைமில் உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்டேஜ் 2 எப்போ நடக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டேன். அந்த டைமில் உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட் உங்கள் கையில் இருக்கணும். ஓகே, ஸோ ஹைட்டு பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஸ்பெக்ஸ் போடாமல் இருக்கிறப்போ 2 கண்ணிலையுமே 6/12 இருக்கணும் மினிமம்.
ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறப்போ 6/6 வந்து 2 கண்ணிலையுமே இருக்கணும். கலர் பைனஸ் இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 30 நாள் லீவ் கொடுப்பாங்க. மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா டாக்டர் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளோ நாள் லீவ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் உங்களுக்கு மந்த்லி 30,000 இருக்கும். அடுத்து 2வது வருஷத்துலேருந்து மாதம் 33,000, 3வது வருஷம் 36,500, 4வது வருஷம் 40,000 வந்து மாதம் சம்பளம் இருக்கும். அதில் உங்கள் கைக்கு இவ்வளோ தான் வரும். ரிமைனிங் இருக்கிறத வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் பேர்லேயே வந்து அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் அப்படிங்கக்கூடிய இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் கவர்மெண்ட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நீங்கள் 4 வருஷம் முடிச்சுட்டு ஒரு வேளை வெளியே வர்றீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. ஓகே. அதை நீங்கள் அடுத்த ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். வேறு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 3 விதமான போஸ்ட் இருக்குது. எம்ஆர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செஃப், ஸ்டுவர்ட், அடுத்ததாக வந்து ஹைஜீனிஸ்ட்னு சொல்லி 3 போஸ்ட் இருக்குது. செஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு குக்கு தான். ஓகே. நீங்கள் வந்து குக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த 3 பற்றி யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும், அப்ளை பண்ணிடுங்க. ட்ரைனிங் கொடுக்குறப்போ உங்களுக்கு இதில் எது அப்படிங்கிறத வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ பட் ஜாப் ப்ரொஃபைல் என்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களை ஒருவேளை செஃப்பாக வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அதாவது குக்கிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ட்ரைனிங்கில் கூட கற்றுக்கலாம். ஸோ குக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் மெயின் ஒர்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டுவர்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மெஸ்ஸை பராமரிக்கிறது. ஓகே. அவங்க அங்கே வரக்கூடிய ஆஃபீஸருக்கு வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணுறது, அடுத்து மெஸ்ஸை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது, குக்குக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். ஹைஜீனிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீப்பர் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வாஷ்ரூம் எல்லா ஏரியாவுமே வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கிறது. ஓகே. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல். எக்ஸாம் ஃபீஸ் வந்து 550 ரூபா எல்லாருமே பே பண்ணி தான் ஆகணும். அது போக 18% ஜிஎஸ்டியும் ஆட் ஆகும். ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு 600 700 கிட்ட வந்துடும். ஓகே. 650 கிட்ட வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அடுத்ததாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு ஸ்டேஜ் 1 அது வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டேஜ் 1 எப்போ நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே. மே மந்த் நடக்கும் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். ஸோ ஸ்டேஜ் 1ல் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க, ஓரளவு நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கு போவீங்க. ஸ்டேஜ் 2ல் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், மறுபடியும் ஒரு எக்ஸாம் இருக்கும், அடுத்து ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் இருக்கும், அடுத்து ஜாயின் பண்ணுற டைமில் ஃபைனல் மெடிக்கல் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டேஜ் 1லேயும் எக்ஸாம் இருக்குது, ஸ்டேஜ் 2லேயும் எக்ஸாம் இருக்குது. பட் 2 எக்ஸாமுக்கும் சேம் சிலபஸ் தான், சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். புதுசாக எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்டேஜ் 1க்கு நல்லா படித்தாலே போதுமானது. இல்லை ஸ்டேஜ் 1 ஓரளவு படிச்சுட்டு நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் 2க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுக்குமே சேம் பேட்டர்ன் தான். 50 கொஸ்டின் கேட்பாங்க, 30 நிமிஷம் டைம், அரை மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. சயின்ஸ் மேத்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 25 கொஸ்டின். ஓகே. இதுவே நீங்கள் என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1 இருக்காது, டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டேஜ் 2 போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 2லேயுமே சேம் தான். 50 கொஸ்டின் கேட்பாங்க, அரை மணி நேரம் டைம், சயின்ஸ் மேத்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 25 கொஸ்டின். ஸோ இதில் அரை மணி நேரம் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே குறிப்பிட்ட மார்க் எடுக்கணும். இப்போ இந்த 25க்கு ஒரு 5 மார்க்கோ 8 மார்க்கோ, இதில் ஒரு 5லேருந்து 8 மார்க், அந்த மாதிரி தனித்தனி கட் ஆஃப் இதுக்கும் வைப்பாங்க. அடுத்து 50 மார்க்குக்கு ஒரு 20லேருந்து ஒரு 40 அந்த மாதிரி வந்து ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. ஸோ 2 கட் ஆஃப் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் கொஷின் வந்து உங்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். அதாவது ஒரு கொஷின் கொடுத்துட்டு அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது அஃபிஷியலாக இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வச்சு தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேத்ஸில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபி இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது, ஸ்டாட்டிக் ஜிகேவும் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அடுத்ததாக வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் கொஷின் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே வந்துடும். இப்போ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஜ் 1க்கு தமிழ்நாட்டுக்கு 20 உள்ளே தான் இருக்கும், 20 விட கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் 20க்கு மேலே எடுத்தாலே போதும். இந்த 50 மார்க்குக்கு நீங்கள் 20க்கு மேலே எடுத்தாலே தமிழ்நாட்டுக்கான ஸ்டேஜ் 1 கட் ஆஃப் நீங்கள் எம்ஆரோடது கிளியர் பண்ணலாம். போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 50க்கு 40க்கு மேலே ஸ்டேஜ் 2ல் எடுக்கணும். ஸ்டேஜ் 2க்கு உங்களுக்கு டைம் இருக்குது, அந்த டைமில் நீங்கள் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமான சிலபஸ்லாம் கிடையாது, 40க்கு மேலே எடுக்கிறது ஈஸி தான். ஓகே. பட் தமிழ்நாடு கட் ஆஃப் 40க்கு மேலே இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக நான் சொல்லலை. 40க்கு மேலே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம். ஒரு 30லேருந்து 40க்குள்ளே தான் வந்து தமிழ்நாட்டோட கட் ஆஃப் இருக்கும். ஓகே.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ சயின்ஸில் 15 கொஷின் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து இது வந்து தனித்தனியாக பிரேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ கொஷின் கேட்பாங்க அப்படின்ட்டு. சயின்ஸில் 15 கொஷின், மேத்ஸில் 12 கொஷின், ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 23 கொஷின். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அவங்க கொடுத்துருக்கிறது இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் 25 கொடுத்துருந்தாலும் அதை பிரேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கும். சயின்ஸில் 15, மேத்ஸில் 12, ஜென்ரல் நாலேஜில் ஒரு 23 கொஷின் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ எவ்வளோ நீங்கள் டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ சயின்ஸில் வந்து நீங்கள் ஒரு 10, 15க்கு 10 எடுக்கணும். மேத்ஸில் ஒரு 10, 12க்கு 10, ஜென்ரல் நாலேஜில் 23க்கு ஒரு 15 எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 35க்கு மேலே எடுத்துடலாம். நீங்கள் வந்து ஸ்டேஜ் 1லேயே 35க்கு மேலே எடுக்க முடியும். ஓகே, பட் நான் 20க்கு மேலே எடுத்தாலே போதும்னு சொல்லியிருந்தேன். ஸ்டேஜ் 2ல் ஒரு 40க்கு மேலே எடுங்க. ஓகே, ஸோ இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸோட வெயிட்டேஜ் தான் அதிகம். ஃபிசிக்ஸில் 11 கொஷின் கிட்ட கேட்பாங்க. கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 2 கொஷின் கேட்பாங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ் மட்டும் படித்தா கூட போதுமானது. அடுத்து ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் 6 கொஷின், ஸ்ட்ராட்டஜிக்கில் 13 கொஷின் கிட்ட கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 2, ஜாகிரஃபி 2. நீங்கள் இது 2 மட்டும் படிச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஹிஸ்ட்ரியும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இதில் ஸ்டேஜ் 2க்கு எல்லாமே படிச்சுட்டு போகணும். ஸ்டேஜ் 1க்கு முடிஞ்ச அளவு ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே, அடுத்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அல்ஜீப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரியும் இருக்குது. பட் அது பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய கொஷின் தான் கேட்பாங்க. மற்றபடி பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மென்சுரேஷன், ரேஷியோ, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்தாலுமே வந்து கொஷின்ஸ் வரும். ஓகே, இதுக்கான கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில். ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் இருக்குது. இந்த ஒரு எக்ஸாமுக்கு இவ்வளோ கிடையாது. இந்த ஒரே கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருப்போம். எஸ்எஸ்சி, ரயில்வே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர்லேயே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3க்குமே வந்துடும். அடுத்து புதுச்சேரி எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிசி சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய சைக்காலஜி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வேறு எக்ஸாம் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. ஓகே, 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் 2000க்கு மேலே நிறைய எக்ஸாமில் செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, 2000க்கு மேலே ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்லேயே போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பாருங்கள். ஓகே, எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே பிடிஎஃப் கொடுத்துருப்போம். பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணுவோம். நான் ஒரு பிகினர், இது வரைக்கும் எந்த எக்ஸாமுக்கும் எழுதுனதில்லை அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த மாதிரி தான் டீச் பண்ணியிருப்போம். கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499 ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் இதில் வந்து வேலிடிட்டி உண்டு. ஓகே, இப்போ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் 1499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பை நவ் கொடுத்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஃபோன்பே, ஜிபே இல்லைனா கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ண அடுத்த செகண்டே கோர்ஸ் ஓப்பன் ஆயிரும். கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி 3மே இருக்கும். நேவிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நேவி எஸ்எஸ்ஆருக்கும் இருக்கும், எம்ஆருக்கும் இருக்கும். எம்ஆர் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த எம்ஆருக்கான 30 டேஸ் ஸ்ட்ராட்டஜிக்கான டைம் டேபிளுக்கான பிடிஎஃப் இருக்கும். அடுத்து ஸ்டேஜ் 1க்கான டார்கெட் இந்த டைம் டேபிள் படி நீங்கள் என்ன முடிக்கணுமோ அதை கொடுத்துருப்பேன். அடுத்து ஸ்டேஜ் 2க்கு இன்னும் டைம் இருக்கும். அந்த டைமில் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணுமோ அதை வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதுமானது. இப்போ 30 டேஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 30 நாளும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேத்ஸுக்கு 3 மணி நேரம், ஃபிசிக்ஸுக்கு 2 மணி நேரம், ஸ்ட்ராட்டஜிக்கு 1 மணி நேரம், ஹிஸ்ட்ரி 2 மணி நேரம், இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டைம் டேபிள் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். டே 1 to 10ல் என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டே 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸில் பர்சன்டேஜில் 3 வீடியோ பார்க்கணும். ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் 1 வீடியோ பார்க்கணும். சயின்ஸில் ஃபிசிக்ஸில் 2 வீடியோ பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கில் 1 வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ 30 நாளும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது டைம் டேபிளில் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸில் அந்த டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை 2025லேருந்து ஏப்ரல் 2026 வரைக்கும் படித்தா போதுமானது. ஆல்ரெடி அக்டோபர் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, டாப் 100 அடுத்தடுத்து ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை அந்த டைமில் மட்டும் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஓகே, ஸ்டேஜ் 2க்கு இன்னும் டைம் இருக்கும். நீங்கள் ஸ்டேஜ் 1 முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2க்கு டைம் இருக்கும். அப்போது நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜிக்கு வீடியோஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்விம்மிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. ஸ்விம்மிங் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் இருக்காது. பட் இது ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. தெரிஞ்சிருந்தால் டிசைரபிள் அப்படின்ட்டு கற்றுக்கோங்க. ஓகே, ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 6.5 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 20 ஸ்குவாட்ஸ், 15 புஷ்அப்ஸ்,
15 சிட்டப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 8 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 ஸ்குவாட்ஸ், 10 புஷ்அப்ஸு, 10 சிட்டப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணணும். உங்கள் செஸ்ட்டுக்கு முன்னால் ஒரு பிளாக் கலர் ஸ்லேட் வச்சுருக்கணும். அந்த ஸ்லேட்டில் உங்களோட நேமை வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அடுத்து டிஓபி, டேட் ஆஃப் பர்த்து கிடையாது, டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் பி, ஓகே, பி கிடையாது. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை போடுங்க. நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை போட்டால் இந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. இது ஒரு 8 காப்பி கிட்ட வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படலாம். ஓகே. ஸோ இப்போ டிஓபின்னு போட்டுட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20ஆம் தேதி அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 20/3/2026 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு மார்ச் 2026க்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கணும். ஓகே. அதுக்கு முன்னாலேயே மார்ச்சுக்கு முன்னாலே எடுத்ததாக இருக்கும். பிப்ரவரி அந்த மந்தில் எடுத்த ஃபோட்டோலாம் இருக்கக்கூடாது. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நீட்டாக ஹேர் கட் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.